வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் 29/11/2024 நடந்த ஷிஃப்ட் 1 கொஷின். ஸோ இதோட சேர்த்து இன்னும் ஒரு 3 வீடியோ மட்டும்தான் பாருங்கள். அதோட ஏஎல்பி கொஷின், மேக்ஸ் கொஷின் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கடுத்து எஸ்ஏ எக்ஸாம், ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமுடைய கொஷின் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 9991 × 10,009 இதனுடைய மதிப்பு என்ன கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய எண்ணெய் பெருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பட் இதில் என்ன ட்ரிக்கு அப்படின்னா a - b × a + b இதனுடைய மதிப்பு என்ன, a² - b², a² - b². இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. 9991 10,000 - 9 × 10,000 + 9 சொல்லி இந்த ரெண்டு எண்ணையும் மாற்றிக்கிறோம். இந்த மாதிரி மாற்றினோம்னா a - b × a + bன்ற ஃபார்முலாவில் இருக்குது. பிறகுனா a² - b² வரும். ஸோ a² என்ன, 10,000² 2 4 சைவர் இருக்கா, அப்படியே அதுக்கடுத்து இங்கே எத்தனை சைவர் இருக்கா அந்த சைவர் அப்படி போட்டுருங்க, அதுதான் ஸ்கொயர். 4 சைவர். 9² என்ன, -81. 9² 81. ஸோ கழிச்சிங்க அப்படின்னா 2 4 -81 கழிச்சிங்க அப்படின்னா இங்கே 9 வந்துடும். ஸோ இங்கே 10, இங்கே 9, இங்கே 9, இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9, 9 9 சரிங்களா. 3 6 8 ஸ்தானம். 8 ஸ்தானத்தில் எத்தனை இருக்குது கழிச்சிங்க அப்படின்னா 9 1 1 2 3 4 5 6. ஸோ மொத்தம் 8 ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். 8 ஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 4 தான் கரெக்ட். என் கான்செப்ட் என்னென்னா a - b × a + b இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. = a² - b². இந்த நம்பரை பார்த்தோன்னே பயப்பட வேணாம். இதை வந்து 10,000 வந்து காமனாக எடுத்துக்கிட்டு 10,000 - இந்த நம்பரை வந்து இதாக கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்து 10,009 வந்து இந்த மாதிரி பிரித்து எழுதுகிற மூலிமா நம்ம கிடைக்கிற ஆன்சர் கடைசியில் இதுதான் நமக்கு கிடைக்குது. அடுத்ததாக 2வது கொஸ்டின். 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுக்கான 2 ட்ரையாங்கிள் ABC அப்புறம் DEFன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதோடைய பக்கங்கள் இந்த மாதிரி இணையாக இருக்குது அப்படின்னா அந்த முக்கோணம் என்னவாக இருக்கும், சர்வசமம்னா எப்படி சர்வசமம்னு சொல்லி கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க சரிங்களா. இது சர்வசமம் அப்படியே இருக்கும்னா அந்த முக்கோணம் எப்படி இருக்குன்றது தான் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே என்ன கொடுத்தாங்க, ஏவும் பியும் இணை எதுக்கு இணை, ஈக்கும் எஃப்க்கும் இணைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்ததாக பியும் சியும் டிஎஃப்க்கு இணையும் சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா. பியும் சியும் டிஎஃப்க்கு இணையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி வரும், ஒரு நிமிஷம். ஸோ ஏபி வந்து இஎஃப்க்கு இணைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து இன்னொரு முக்கோணத்தில் 2 முக்கோணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பியும் சியும் எதுக்கு இணையா, டிக்கும் எஃப்க்கும் இணையும் சொல்லி கொடுத்துட்டாங்க சரிங்களா. அடுத்ததாக சியும் ஏவும் டி அப்புறம் ஈக்கு இணையும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சியும் ஏவும் எதுக்கு இணையாமா, டிக்கும் ஈக்கும் இணையும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ சர்வசமமாக இருக்கிறதுக்கு இந்த முக்கோணம் எப்படின்னு சொல்லி அமையும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த முக்கோணத்தில் ஏபி அப்புறம் இஎஃப் சரிங்களா. அப்போ ஏ வந்து பிக்கு ஈக்கு இணையாக இருக்குது சரிங்களா. ஆனால் இங்கே பியை பாருங்கள், பி ஒரு இடத்துல ஈக்கு இணையாக இருக்குது, இன்னொரு இடத்துல டிக்கு இணையாக இருக்குது. அதே மாதிரி தான் சி வந்து இந்த முக்கோணத்தில் பாருங்கள், ஏ வந்து ஈக்கு இணையாக இருக்குது. இது 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஏவும் ஈயும் ரெண்டுமே வந்து காமனாக இருக்குது. பட் பியும் சியும் வந்து அதோட பொசிஷன் வந்து அப்படியே மாறுது. இங்கே பி வந்து டிக்கு இணையாக இருக்குது, இங்கே சி வந்து எஃப்க்கு இணையாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் அப்படியே உள்ட்டாக இருக்குது, சி வந்து டிக்கு இணையாக இருக்குது. ஸோ வந்து ஈயும் ஏயும் தான் வந்து எப்பயுமே காமனாக இருக்குது. ஸோ ஈயும் ஏ எந்த இடத்துல காமனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஏ இருக்குன்னா இங்கே டி இருக்குது, ஸோ இது வராது. இங்கே ஏ இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, ஸோ இதுவும் வராது. இங்கே ஏ இருக்குது, இங்கே டி இருக்குது, இதுவும் வராது. ஸோ இங்கே ஏ இருக்குது, இங்கே ஈ இருக்குது, அப்படி வர மாதிரி ஒரே ஒரு முக்கோணம் தான் இருக்குது. ஸோ முக்கோணம் வந்து என்னவா அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணம் சிபிஏ = முக்கோணம் டிஎஃப்இன்னு சொல்லி அமையும். இப்படி அமைஞ்சால் மட்டும்தான் அந்த முக்கோணம் வந்து சர்வசமமாக இருக்கும். அப்போ தான் அந்த பக்கங்கள்லாம் இணையாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை.
அடுத்ததாக ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபில் வந்து 5 ஸ்டூடெண்டோட ஹைட் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் த ஹைட் ஆஃப் அமித் அண்ட் ராகுல்? அமித்துக்கும் ராகுலுடைய ஹைட்டோடைய ரேஷியோ என்ன கேட்குறாங்க. அமித்தோட ஹைட் என்ன 140, ராகுலோட ஹைட் என்ன 160. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7 20 140, 8 20 160. சிம்பிள். 7:8 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, பி வந்து கியூவை விட 30% மோர் எஃபிஷியன்ட், 30% மோர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 30% அதிகமாக எஃபிஷியன்ட் திறனோடு இருக்கான் பி வந்து கியூவை விட. அடுத்து ஹவு மச், அடுத்ததான் பி வந்து ஒரு வேலையை வந்து 23 நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 30%க்கு வந்து பின்ன வடிவம் என்ன 3/10. ஸோ இப்போ கியூ வந்து 10 அப்படின்னா பி வந்து என்ன இருக்கும், அப்படி 3 கூட இருக்க 30% கூட இருக்க அப்படி. ஸோ 10ஓட 3 கூட. ஸோ பிக்கும் கியூக்குமான ரேஷியோ என்னவாக இருக்குன்னா, பி வந்து 13, கியூ வந்து 10 இருக்கும். கியூவோட 10% கூட. ஸோ பியோட திறன் வந்து எஃபிஷியன்சி வந்து 13 இருக்கும், கியூவோட திறன் வந்து 10 இருக்கும். ஸோ பி வந்து அந்த வேலை எத்தனை நாள் முடிக்கிறபடி 23 நாளில் முடிக்கிறபடி. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் என்ன, டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் டேக்கன். சரிங்களா, நம்பர் ஆஃப் டேஸ். எஃபிஷியன்சி எவ்வளோ 13. அவருடைய பியோட டைம் எத்தனை நாள் எடுக்கிறாரு 23 நாள் எடுக்கிறார். ஸோ இதுதான் 13 × 23 தான் டோட்டல் ஒர்க். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் டைம் வில் தே ஒர்க்கிங் டுகெதர் டேக் டு கம்ப்ளீட் த ஜாப். ஸோ பியும் கியூவும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் என்ன, நமக்கு என்ன தேவை, நம்பர் ஆஃப் டேஸ் தேவை. நம்பர் ஆஃப் டேஸ் தேவை அப்படின்னா டோட்டல் ஒர்க் வகுத்தல் எஃபிஷியன்சி. சரிங்களா, ஸோ டோட்டல் ஒர்க் எத்தனை 13 × 23. எஃபிஷியன்சி பி அப்புறம் கியூவோட எஃபிஷியன்சி என்ன, பியோட எஃபிஷியன்சி 13, கியூவோட எஃபிஷியன்சி 10. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 13 × 23 வகுத்தல் 23 அடி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம தேவையானது 13 டேஸ் தான். வந்து 13 டேஸில் பியும் கியூவும் 2 பேரும் சேர்ந்து வந்து வேலை முடிப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மோர்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினை வந்து மொத்தமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மற்ற கொஷினோட. அடுத்ததான் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மீடியன் வந்து கேட்குறாங்க. இடைநிலைன்னா என்ன, டோட்டல் டேர்ம் +1 வகுத்தல் 2. சரிங்களா, இதுதான். இப்போ இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 10 டேர்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு தேவையான மீடியன் இடைநிலை என்ன, சராசரி இடைநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா 5th டேர்ம் + 6th டேர்ம் வகுத்தல் 2. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இடைநிலை மீடியன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட எண்களெல்லாம் ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதிங்கன்னா 5ஆம் டேர்ம் அப்புறம் 6ஆம் டேர்மோடைய 2ஐயும் கூட்டி 2ஆல் ஊற்றிங்கன்னா நமக்கு தேவையான மீடியன் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏறு வரிசையில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 இருக்குது, அடுத்து 2வது ஒரு 4 இருக்குது, அடுத்து 3வது 6 இருக்குது, 4வது 6, அதுக்கடுத்து 4வது 7 இருக்குது, 5வது என்ன இருக்குது 8 இருக்குது, 6வது என்ன இருக்குது 8 இருக்குது. நமக்கு என்ன தேவை, மொத்தம் 10 டேர்மு. நமக்கு தேவையானது மீடியன் என்ன வரும் 5, 5வது டேர்மையும் 6வது டேர்மையும் கூட்டி 2ஆல் ஊற்றிங்க அப்படின்னா மீடியன் வந்துடும் நமக்கு. ஸோ 5வது டேர்ம் 8, 6வது டேர்ம் 8, 2ஐயும் கூட்டி 2ஆல் ஊற்றிங்க அப்படின்னா 8 × 8 வகுத்தல் 2 என்ன வரும் 16/2. நமக்கு தேவையானது 8ன்றது ஆன்சர் வரும். ஸோ எல்லா நம்பரையும் வந்து ஏறு வரிசையில் எழுதி நம்ம 2ஆவது கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு டோட்டல் டேர்ம் எத்தனைன்றது முதல்ல கவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நமக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ சப்போஸ் ஈவன் நம்பர்னால் +1 எப்பயுமே நடுவில் வர மாதிரி தான் வரும். 5.5, 4.5 அந்த மாதிரி நடுவில் வர மாதிரி வரும். ஸோ ஆட் டேர்ம் 9 டேர்ம் 7 டேர்ம் 6 டேர்ம் 5 டேர்ம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா +1 இதோட +1 கூட்டினீங்கன்னா இப்போ 9 டேர்ம் இருக்குல்ல, நடுநிலை என்ன வரும் 5ஆம் டேர்ம் தான் வரும். ஸோ 7 இருக்கிற இடத்துல 4ஆம் டேர்ம் வரும். அந்த மாதிரி +1 கூட்டி 2ஆல் ஊற்றிங்க அப்படின்னா நமக்கு தேவையான மீடியன் கிடச்சிரும். அடுத்ததான் எவாலுவேட் கேட்குறாங்க. இங்கே மைனஸ் இருக்குது, அடியே வகுத்தல்ல. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2ன்னு வரும். ஸோ -4 + 2, -4 + 2 என்ன வரும் -2ன்னு வரும். அடுத்ததான் உமேஷ் வந்து ருச்சிகிட்ட 250 சாக்லேட் இருக்குது. அந்த 250 சாக்லேட்லேருந்து உமேஷ் வந்து எத்தனை சாக்லேட் வாங்கியிருக்கான், 100 சாக்லேட் வந்து வாங்கிட்டான். உமேஷ் வந்து இப்போ 100 சாக்லேட் வந்து வாங்கிட்டான். அப்போது ருச்சிகிட்ட இப்போ எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் 150 வந்து ருச்சிகிட்ட வந்து ரிமைனிங்காக இருக்கும். ஸோ அப்படியா, இது வந்து ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ருச்சிகிட்ட இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, மீதி எவ்வளோ இருக்குன்னா 150 சாக்லேட் வந்து இருக்குது.
இப்போது உமேஷ் வந்து தான்கிட்ட இருக்கிறது 20% சாக்லேட்டை வந்து சலகாவுக்கும் அப்புறம் 35% சாக்லேட் வந்து மேரிக்கும் கொடுக்குறான். ஸோ 20% ப்ளஸ் 30%, 35%. ஸோ 100ல் 20% 20. அப்புறம் மேரிக்கு வந்து ஒரு 35%, மொத்தம் டோட்டலாக வந்து 55% வந்து 55 சாக்லேட் வந்து கொடுத்துட்றான். இப்போது தென் ருச்சிட்டு இருக்க 55 சாக்லேட் வந்து கொடுத்துட்றான், 50 சாக்லேட் வந்து கொடுத்துட்றான். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அவன்கிட்ட வந்து? ரிமைனிங் வந்து உமேஷ்கிட்ட வந்து எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் 45 சாக்லேட் வந்து அவன்கிட்ட இருக்கும் ரிமைனிங். யார்கிட்ட? உமேஷ்கிட்ட. சரிங்களா? இப்போது என்ன நடக்குதுன்னா, ருச்சி கேவ் 50% ஆஃப் த ரிமைனிங் சாக்லேட்ஸ் டு உமேஷ். ருச்சி தன்கிட்ட இருக்கிற ரிமைனிங் சாக்லேட் 150 சாக்லேட்டில் 50% வந்து கொடுத்துறாமா. 50% 150 50% எவ்வளவு? 75 சாக்லேட் வந்து 75 சாக்லேட் வந்து உமேஷ் கொடுத்துறான். அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 80. 120 சாக்லேட் வந்து உமேஷ்டே இருக்கும். இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. உமேஷ்ட்டு வந்து எவ்வளோ சாக்லேட் இருக்குன்னா 120 சாக்லேட் இருக்கும். ஸோ 55 சாக்லேட் வந்து அவன் வந்து ஆல்ரெடி தானம் கொடுத்துட்றான் 2 பேத்துக்கு. மிச்சம் வந்து 40 சாக்லேட் இருக்கும். அடுத்து ருச்சிட்டு வந்து ஒரு 75 சாக்லேட் வாங்குறான். மொத்தமாக வந்து 120 சாக்லேட் வந்து அவன் கையில் இப்போ வரைக்கும் இருக்குது. அடுத்ததா இந்த கணக்கு சூப்பர் கணக்குப்பா. ஒரு ஸ்கூல் கிரிக்கெட் டீமில் 9 பேர் இருக்காங்க. அவங்களுடைய வெயிட் வந்து என்னவாக இருக்குன்னா இந்த சீரீஸில் இருக்குது. சரிங்களா? இவங்களுடைய சராசரி எடை எவ்வளோனா 56 கிலோவா. அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூவோட வெயிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போது எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லைப்பா. இது ரொம்ப கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கணக்கு ரொம்ப ஈஸி. சரிங்களா? 9 பேர் மொத்தம் 62, 64, 48, 51, 55, 48. மொத்தம் 9 டைம் எழுதிட்டோமா? 3, 6, 9 டைம். எஸ். இப்போது ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு? 56 ஆவரேஜ். சரிங்களா? இப்போது இங்கே இருக்காங்க இல்லையா, இவங்க இருக்கிறவங்ககிட்டலாம் யாருக்கெல்லாம் குறையா இருக்கும், அந்த 56ஓட குறையா இருக்கோ அவங்கள்ட்டலாம் வந்து 6 கிலோ வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம். எவ்வளோ குறையா இருக்கோ அதை கொடுக்குறோம். யார்கிட்டலாம் கூட இருக்கோ அவங்கள்ட்ட வந்து கழிச்சிடுறோம். அப்படி கழிச்சோம்னா மிச்சம் நமக்கு வர்ற டோட்டல் எவ்வளவோ அதுதான் வந்து எக்ஸோட மதிப்பாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். அதாவது யாருக்கெல்லாம் குறையா இருக்கோ அவங்களுக்குலாம் கொடுக்குறோம், ப்ளஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கடுத்து யார்கிட்டலாம் கூட இருக்கோ அவங்கள்ட்ட வந்து மைனஸ் பண்ணி நம்ம வந்து வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது கிடைக்கிற மதிப்பு என்னவோ அதுதான் வந்து எக்ஸோட மதிப்பு. சரிங்களா? இப்போ வந்து 56லேருந்து இவர்கிட்ட வந்து 50 கிலோ தான் இருக்குது. பார்ட்டி 1ட்ட வந்து 50 கிலோ தான் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து கூட ஒரு 6 கிலோ கொடுக்குறோம். சரிங்களா? ரெண்டாவது பார்ட்டி 2ட்ட வந்து 2ஆம் நம்பரில் இருக்கிறவருக்கு 63 கிலோ இருக்குது. ஸோ ப்ளஸ் 7 கிலோ வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. அவர்கிட்ட வந்து 7 கிலோ வந்து நம்ம கழிச்சிடறோம். சரிங்களா? கழிச்சிட்டோம்னா அவர்கிட்ட வந்து எவ்வளோ இருக்கும்? 56 கிலோ. எல்லாத்தையும் ஆவரேஜ் 56 இருந்துச்சுன்னா நமக்கு ஆவரேஜ் வந்து 56 ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ அதனால் அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இவர்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. ஸோ வந்து இவருக்கு வந்து ஒரு 56 கிலோ வந்து நம்ம கொடுக்குறோம். இவர்கிட்ட வந்து எதுவுமே இல்லை, எக்ஸ்ன்றது 0ன்னு எடுத்துக்கிறோம். இவர்கிட்ட வந்து 56 கிலோ வந்து நம்ம எக்ஸஸாக கொடுக்குறோம். அடுத்து 4வது உள்ளவர்கிட்ட 62 கிலோ இருக்குது. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு 6 கிலோ வந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா அவருக்கு வந்து 56 கிலோ தான் அவர்கிட்ட வந்து இருக்கும். அடுத்து 64 கிலோ இருக்குது. இவர்கிட்ட வந்து ஒரு 8 கிலோ -8. அடுத்து 48 கிலோ தான் இருக்குது. இவர்கிட்ட வந்து ப்ளஸ் ஒரு 8 கிலோ கொடுத்தோம் அப்படின்னா 56 கிலோ ஆயிடுவார். அடுத்து 51 கிலோ தான் இருக்குது. இவர்கிட்ட வந்து ஒரு 5 கிலோ வந்து கொடுத்தோம் அப்படின்னா இவர் வந்து சரியாயிரும். அடுத்து இங்கே 55 தான் இருக்குது. ஸோ +1 48 தான் இருக்குது. ஸோ +8. இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டிட்டிங்க அப்படின்னா வர்ற விடை தான் வந்து எக்ஸோட மதிப்பு. இது எல்லாத்தையும் கூட்டணும். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா கடைசியாக என்ன கிடைக்குதோ அதுதான் எக்ஸோட மதிப்பு. சரிங்களா? இங்கே பாருங்கள், +6 இருக்குது, -6 இருக்குது, அடி ஆயிரும். முடிஞ்சு. இங்கே ஒரு -8, இங்கே ஒரு +8 அடி ஆயிரும். அடுத்ததாக இங்கே -7. சரிங்களா? -7 இருக்குது, இங்கே ஒரு +8 இருக்குது. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா +1ன்னு சொல்லி வரும். +1 1 2 7 56 கூட்டல் 7 56 கூட்டல் 7 எவ்வளோ வரும்? 63 கிலோ தான் எக்ஸோடைய வெயிட்டாக இருக்கும். சிம்பிள். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ? 56. இப்போ எல்லோருடைய வெயிட்டையும் ஆவரேஜ்க்கு ஈக்குவலாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ் வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க. கன்சிடர் 0. எக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னே தெரியாது. ஸோ அவர் வந்து 0ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்படின்னா இப்போ யார்கிட்டலாம் கம்மியாக இருக்கோ அவங்கள்ட்டலாம் ப்ளஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்கள்ட்டலாம் 6 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். நம்ம வந்து கொடுக்குறோம். யார்ட்டெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி 56 கிலோவுக்கு மாற்றுறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 50க்கு +6 -7 இந்த மாதிரி வரிசையாக வரும். ஸோ இந்த மிச்சம் இருக்கிற இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேற வருதோ அதுதான் வந்து எக்ஸினுடைய மதிப்பு. ஸோ இதுதான் ஆன்சர் 63. அடுத்ததாக HCF ஆஃப்
3102880. ஸோ 310 208 180 இதனுடைய மீப்போவா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டாவது அடி எடுத்தீங்க அப்படின்னா 155 104 இங்கே வந்து ஒரு 90. ஸோ இது ரெண்டு 5ஆல் முடியுது, பட் இது 4ஆல் முடியுது. ஸோ 5ஆல் அடி எடுக்க முடியாது, இது 2ஆல் அடி எடுக்க முடியாது. ஸோ என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி HCF. ஆளா முடிஞ்சு. அடுத்ததா இது எவ்வளோ பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா வகுத்தல் 2 வரும், +2 -2 இது 2 அடி ஆயிரும். சாரி இங்கே அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 வரும், +2ன்னு இங்கே -6. ஸோ 16 கூட்டல் 18 -6 = 12. சாரி. அடுத்ததா இந்த கணக்கு நல்ல கணக்குப்பா. இது பார்க்குற முன்னாடி ஃபஸ்ட் இந்த கணக்கு பார்த்துருவோம். ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. 1280 ரூபாய்க்கு 5% வீதம் 3 வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்முலாலாம் போடணும், டேரெக்டாக போடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு 5% அப்படின்னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு? 15% வரும் டோட்டலாக. சரிங்களா? அப்போது 1280 ரூபாவில் 15% எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டா அதுதான் வந்து வட்டி. ஸோ 15% எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 10% + 5% வந்து கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. 10% 1280 10% எவ்வளவு? 128. ஸோ 10%ல் பாதி 5%. ஸோ 128ல் பாதி 64 கூட்டினீங்க அப்படின்னா 192 முடிஞ்சு. ஃபார்முலாலாம் டேரெக்டாக போனோம்னா மனக்கணக்காகவே நீங்கள் உங்களால் போட முடியும். 10% ஒரு வருஷத்துக்கு 5% அப்படின்னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ டோட்டலாக 15% வந்து அவருக்கு வந்து அமௌண்ட்டுக்கு வந்து அவர் கொடுக்குற பிரின்சிபலுக்கு வந்து 15% வந்து வட்டி கிடச்சிருக்கும். ஸோ 15% வந்து நம்ம 2ஆக பிரிக்கிறோம், 10% 5% பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போதில் 1280 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? 128 ரூபா. 10%ல் பாதி 5% அப்படின்னா 128ல் பாதி 64 ரூபா. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 192 ரூபா. சிம்பிள், டேரெக்டாக முடிச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கப்பா. ஒரு கார்பெட்டுக்கு ஒரு செவ்வக வடிவ கார்பெட் இருக்குது. அந்த கார்பெட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அதோடைய அகலம் எவ்வளோவா? 6 மீட்டராம். சரிங்களா? அதோடய லென்த் எவ்வளோவா இருக்காமா? இந்த அகலத்தை விட 1.44 மடங்கு வந்து அதிகமாக, 1.44 × 6 மீட்டர். சரிங்களா? அப்போது வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் தி கார்பெட் ஹூஸ் லென்த் அண்ட் பிரெத்? இங்கே நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பிரெத்து கொடுத்துருக்கான், 2வது லென்த் கொடுத்துருக்கான். ஆனால் இங்கே என்ன கேட்குறான்? இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு லென்த்து பிரெத்து இது 2 இன்க்ரீஸ் ஆகலாம். லென்த் என்ன இன்க்ரீஸ் ஆகுது? லென்த் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுதான். அடுத்ததாக பிரெத்து வந்து நீளம் வந்து 40%, அடுத்ததாக அகலம் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுதாமா. அப்படி இன்க்ரீஸ் ஆகும் போதில் வரக்கூடிய இந்த புது கார்பெட்டை வந்து ஸ்கொயர் மீட்ரு வந்து 45 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா மொத்த விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ லென்த் எவ்வளவு? 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 40% எவ்வளவு? 2/5. சரிங்களா? 25% எவ்வளவு? 1/4. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு 5ன்னு இருந்தது, இப்போ 7ஆக மாறி இருக்கும். அப்படி தானே இந்த லென்த்து? ரெண்டாவது வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 4ன்னு இருந்தது என்னவாக இருக்கும்? 5ஆக மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன? L × B. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா L × B. ஸோ நமக்கு வந்து மொத்த கார்பெட்டினுடைய விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து புது கார்பெட்டோட ரேட் என்ன வரும்? ஃபஸ்ட்டு பழைய கார்பெட்டோட லென்த்து 1.44 × 6. இது வந்து அதனுடைய லென்த்து. சரிங்களா? இன்ட்டு பழைய கார்பெட்டில் நீளம் மட்டும் அகலம் சொல்லியிருக்கோம். நீளம் வந்து 1.44 × 6, அகலம் வந்து 6. இப்போ என்ன ஆகுது? இந்த நீளம் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 7/5 சொல்லி மாறுமா? ஆரம்பத்தில் 5ன்னு இருந்தது, இப்போ 40% இன்க்ரீஸ் ஆகி 7ஆக மாறிடுச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து பிரெத்து வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 5/4 சொல்லியிருக்கும். இந்த அமௌண்ட்டை இது எல்லாத்தையும் பெருக்கி வர்ற இது வந்து என்ன? அந்த கார்பெட்டினுடைய ஏரியா, பரப்பு. அந்த கார்பெட்டினுடைய பரப்பு இதை வந்து 45ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிற விலையை கடைசியில் 4082 ரூபா 40 பைசா வரும். சரிங்களா? இவ்வளோ பெருசாக நீங்கள் பெருக்கி வகுக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. 45 எப்படி பிரிக்கலாம்?
5 × 9 இருக்கலாமா ஒரு அப்போ இந்த மொத்த பரப்பளவையும் 45ஆல் பெருக்கிறோம். 45 ரூபாய்க்கு வந்து நம்ம பெருக்கி ஒரு சதுர மீட்டர் 45 ரூபாய்க்கு விற்று நம்ம வந்து பெருக்கிறோம். ஸோ 45ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 45ஆல் வகுப்படும். சரிங்களா? 45ஓட பகா காரணி அதை வந்து காரணிப்படுத்தணும் அப்படின்னா 5 × 9ன்னு சொல்லி வரும். ஸோ அந்த நம்பர் வந்து 5ஆலையும் வகுப்படும், 9ஆலையும் வகுப்படும். 5ஆல் வகுப்படணும்னா அதுக்கு வந்து என்ன ரூல் அப்படின்னா அந்த என்னுடைய கடைசி யூனிட் டிஜிட் வந்து எய்தர் 0 அல்லது 5ல் இருக்கணும். ஸோ எல்லா நம்பருமே 0ல் இருக்குது. ஸோ எல்லா நம்பருமே 5ஆல் வகுப்படும். ஆனால் 9ஆல் வகுப்படணும் அப்படின்னா என்ன வரணும், அதனுடைய டிஜிட்டினுடைய சம் வந்து 9ஆல் வகுப்படும். இந்த கொடுக்கப்பட்ட எண்ணினுடைய அந்த நம்பரினுடைய டிஜிட்ஸ் எல்லாமே வந்து கூட்டினீங்க அப்படின்னா அது வந்து 9ஆல் வகுப்படக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 10, 15, 20 இதோட டிஜிட் வந்து 21. 21 வந்து 9ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அடுத்ததான் 4, 2, 6, 12, 13, 15 இது வந்து 15. 15ல் வந்து அது டிஜிட் இருக்குது. ஸோ இது வந்து 9ஆல் வகுப்படாது. அடுத்து இங்கே பாருங்கள் 16, 22, 25, 33 இது வந்து 9ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. 4, 8, 12, 14, 4, 8, 12, 14, 18. ஸோ இதோட டிஜிட் என்ன? டிஜிட்டோட கூடுதல் 18. ஸோ 18 வந்து 9ஆல் வகுப்படும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் 4082.40 ரூபான்றது தான் ஆன்சர். ஸோ இவ்வளோத்தையும் பெருக்கி நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யோசிங்க. 45 9ஆல் வகுப்படக்கூடிய எண். ஸோ அப்போ வந்து கொடுக்கப்பட்ட விடை வந்து நமக்கு வரக்கூடிய விடை வந்து 9ஆல் வகுப்படும். அப்படி 9ஆல் வகுப்படக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஒன்று மட்டும்தான், 3 மட்டும்தான். ஸோ 3 தான் ஆன்சர். சப்போஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு வழியே கிடையாது, இது பெருக்கி தான் ஆகணும். இதுதான் வந்து சிம்பிளான ட்ரிக்கு. அடுத்ததாக இது சூப்பர் கணக்குப்பா, சிம்பிளிஃபை கேட்டுருக்காங்க. இது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்ப்பா. ட்ரிகோனோமெட்ரியில் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு sin² θ ப்ளஸ் cos² θ இதனுடைய மதிப்பு 1. அடுத்து 1 + tan² θ = sec² θ. அடுத்து 1 + cot² θ = cosec² θ. இந்த 3 ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து உங்களால் போட முடியும். அப்படி இல்லைனா சிம்பிளி ஸ்கிப் அண்ட் கோ. ஸோ 1 - sec² θ. ஸோ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் 1 - sec² θ இது என்னவாகும்? 1 - sec² θ = tan² θ மாறுமா? tan² θ மாறுமா? இந்த sec² ஈக்குவல் இந்த பக்கம் வருது, tan² அந்த பக்கம் போகுது. ஸோ இதோட மதிப்பு என்ன? இதோட மதிப்பு -tan² θ. சரிங்களா? இப்போது இதை பாருங்கள். இந்த 2 டேர்மையும் பார்த்தீங்க அப்படின்னா a - b × a + bன்ற ஃபார்முலாவில் இருக்கா? சரிங்களா? ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா a² - b² வருமா? a² - b² வருமா? அப்போது ஏன்ற இடத்துல எனக்கு 1 இருக்குது. அப்போ 1² 1 -sin² θ. சரிங்களா? இன்ட்டு 1 + cot² θ மதிப்பு என்ன? cosec² θ. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை. 1 - sin² θ மதிப்பு என்ன? இந்த sin² θ ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் மொத்தத்தில் 1 - sin² θ மதிப்பு என்ன? cos² θ. ஸோ -tan² θ இன்ட்டு cos² θ இன்ட்டு cosec² θ. அவ்வளோதாங்க. இதை அப்படியே பெருக்க போகிறீங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ tan² மதிப்பு என்ன? tan² sin² θ அப்பான் cos² θ. சரிங்களா? இன்ட்டு cos² θ இன்ட்டு cosec² தலைகீழ் cosec² θ என்ன? 1/sin² θ தான் cosec² θ. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே வந்து tan² முன்னாடி மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் போட்டோம். ஸோ cos² θவும் cos² θ அடியேறும். ஸோ இங்கே 1 இங்கே 1. sin² θவும் sin² θ அடியேறும். இங்கே -1 இருக்கும். ஸோ பெருக்கிங்கன்னா -1 × 1 × 1 ஆன்சர் -1 தான் கிடைக்கும். சரிங்களா? இங்கே அடி கொடுத்தோன்னே இங்கே 0 நினச்சிடக்கூடாது. 0 கிடையாது. இங்கே 1 ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுத்தா நம்ம கிடைக்கிற ஈவு என்ன? 1. ஸோ cos² θ வகுத்தோம் அப்படின்னா 1. sin² θ வகுத்தா 1. ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுத்தா கிடைக்கக்கூடிய ஈவு 1 தான். ஸோ இங்கே வந்து -tan² θ இருக்குது. மைனஸால் எந்த எண்ணை பெருக்கினாலும் ப்ளஸில் உள்ள நம்பரை பெருக்கினீங்கன்னா மைனஸ் தான் வரும். ஸோ ஆன்சர் -1.
ஃபஸ்ட்டு இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கணக்கு வந்து உங்களால் போட முடியும். sin square theta + cos square theta = 1, 1 + tan square theta = secant square theta, 1 + cot square theta = cosecant square theta. இந்த இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த கணக்கு போட முடியும். அடுத்ததாக ஏபிசியோட ரேஷியோ கேட்குறாங்கப்பா. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்ன? பி தான் காமனாக இருக்குது. இங்கே பியோட மதிப்பு என்ன? 2. இங்கே பியோட மதிப்பு என்ன? 4. 2க்கு மிச்சமாக எடுத்தால் 4 வரும். ஸோ என்டையர் செட்டையும் 4ஆக மாற்றணும். பியை வந்து 4ஆக மாற்றணும்னா என்டையர் செட்டையும் 4ஆக மாற்றணும். ஸோ 2ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா ஏவோட மதிப்பு 6, பியோட மதிப்பு 4ன்னு வரும். இங்கே பியோட மதிப்பு 4 தான் இருக்குது. அடுத்து சியோட மதிப்பு 5ல் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான ரேஷியோ 6:4:5. ஏபிசியோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. 60:4:5, 3:2, 4:5 சொல்லியிருக்கு. A:B:C. ஸோ மீச்சமாக எடுத்தீங்க அப்படின்னா என்டையர் 2ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ 6:4:5. இங்கே பியோட மதிப்பு 4 தான் இருக்குது. ஆன்சர் இதுதான். அடுத்ததாக வேலை ஆட்கள் கணக்கு கொடுத்தாங்கப்பா. 8 ஆண்கள், சரிங்களா, 12 பெண்கள், இவங்க சேர்ந்து ஒரு வேலையை வந்து 10 நாள் முடிக்கிறாங்க. அதே வேலையை 6 ஆண்கள் ப்ளஸ் 8 பெண்கள் எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 14 நாள் முடிக்கிறாங்க. இப்போது இந்த வேலையை சேம் வேலையை வந்து ரெண்டு ஆண்கள் 2 பெண்கள் 1 ஆண்கள் வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்றதான் கேள்வி. இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்க. நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஆணுக்கும் பெண்ணுக்குமான எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையானது என்னவோ அந்த கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாமா? அடி விடுங்க. 5 2 10, 7 2 14 உள்ளே கொண்டு போய் பெருக்குனீங்கன்னா 40 மென்கள் = 60 விமென்கள் = 5 6 42 மென்கள் ப்ளஸ் 8 7 56 விமன்ஸ். சரிங்களா? இதை சுருக்குனீங்க அப்படின்னா 42 இங்கே போகும். ஸோ 2 மென் = இங்கே இருக்கிற 56 இந்த பக்கம் வரும். அப்படின்னா 4 விமன். ஸோ மென் வகுத்தல் விமன் என்ன வரும்? 4/2. ஸோ 2/1. ஸோ மென்னு இப்போ விமனோட ரேஷியோ என்ன? விமனோட ரேஷியோ என்ன அப்படின்னா 2:1. சரிங்களா? மென்னோட ரேஷியோ என்ன? 2, விமனோட ரேஷியோ 1. இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்கு ஏதாவது ஒரு சமன்பாட்டில் புக் பண்ணுங்கள். அப்படின்னா 8 மென்கள் 8 ஆண்களுடைய பவர் என்ன? 8 × 2 ப்ளஸ் 12 × 1 × 10 என்ன வரும்? 8 2 16, 16 கூட்டல் 12 28, 28 × 10 280 தான் டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் வந்து 280. நமக்கு தேவையானது என்ன? 2 விமன் 1 மென் வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்கன்றதான் கேள்வி. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் = டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் என்ன? 8 2 16, 12 28, 280. டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 280. வகுத்தல் எஃபிஷியன்சி எவ்வளவு? ஆணோட எஃபிஷியன்சி 2, பெண்ணோட எஃபிஷியன்சி 1. நமக்கு தேவையான என்ன? 2 விமன். ஸோ 2 × 1 ப்ளஸ் 1 மென் 1 × 2. ஸோ வகுத்தல் 280. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 4ன்னு சொல்லி வரும். அடி கொடுத்தீங்க அப்படின்னா 70 நாட்களில் வந்து இந்த வேலையை வந்து முடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து விடையை கண்டுபிடிக்கிறோம். அடுத்த கொஸ்டின், ஒரு டிஸ்கானஸ்ட் பர்சன், சரிங்களா, ஒரு பொருளை வந்து அடக்க விலைக்கு விற்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து ஃபால்ஸ் வெயிட் 900 கிராம் விற்கிறாரு 1 கிலோக்கு மேலே. அப்படின்னா அவரோட கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து சிபி, இங்கே எஸ்பி, சரிங்களா. இப்போது அவர் வந்து அடக்க விலையும் விற்ற விலைக்கும் சேமாக விற்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இது வந்து ப்ரைஸ். அடுத்து வெயிட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 900 கிராம் வச்சுட்டு 1000 கிராமுக்கான விலையில் விற்கிறார். சரிங்களா? நல்லா கவனிங்க. கஸ்டமர் வந்து பே பண்ணுவார், அதுதான் செல்லிங் ப்ரைஸ். அப்போது கஸ்டமர் அதிகமான எடைக்கு பே பண்ணால் தான் இவருக்கு வந்து லாபம் கிடைக்கும். சரிங்களா? அப்போது இதை பிறகு நீங்கள் ரெண்டையும் பண்ணிங்கன்னா 900x = 1000x அடி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன? 1000 வகுத்தல் 900 × 100. சரிங்களா? பர்சன்டேஜெலாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வர்றது என்ன? 1000 வகுத்தல் 100 என்ன பர்சன்டேஜ் வரும்?
1000 கிராம், இங்கே 900 கிராம். ஓகே, கரெக்டு தான். அடி கொடுத்தீங்க அப்படின்னா 11 வகுத்தல் 11 1/9% தான் வரும். அவ்வளோதான். கரெக்டாக போட்டுக்கண்ணா. எஸ். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. கெயின் பர்சன்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் வெயிட் மைனஸ் ஆக்சுவல் வெயிட் அப்பான் ஆக்சுவல் வெயிட் இன்ட்டு 100. சரிங்களா? ஃபால்ஸ் வெயிட் எவ்வளவு? ஃபால்ஸ் வெயிட் வந்து 1000 கிராம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாரி, ஃபால்ஸ் வெயிட் கிடையாது, ஃபிக்ஸ்டு. நம்ம ஃபால்ஸ் வெயிட் 1000 கிராம் வச்சா தான் வந்து ஃபால்ஸ் வெயிட்டுக்கு ஆக்சுவல் வெயிட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆக்சுவல் வெயிட்டை விட ஃபால்ஸ் வெயிட் வந்து அதிகமாக இருக்கணும். தப்பான எடை அதிகமாக இருந்தால் தான் அவருக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஸோ 1000 மைனஸ் 900 வகுத்தல் 900 இன்ட்டு 100. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 100 வகுத்தல் 9 வரும். பர்சன்டேஜ் 11.9%. 11 + 1/9%. இதுதான் ஆன்சராக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். காஸ்ட் ப்ரைஸ் ஒரு நிமிஷங்க. காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? எக்ஸில் விற்கிறாரு. செல்லிங் ப்ரைஸு எக்ஸ்ன்னு சொல்லி விற்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு ப்ரைஸில். அடுத்து வெயிட்டில் என்ன பண்ணுறாரு, 900 கிராம் பொருளை 1000 கிராம் சொல்லி விற்கிறாரு. ஸோ விற்கும் போது அவருக்கு என்ன கிடைக்கிது? 900x விற்பனை, அடக்க வேண்டிய 900x, விற்பனை விலை வந்து 1000x. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அளவு 100x. எவ்வளோ வந்து 900xயில் வந்து. ஸோ இன்ட்டு பர்சன்டேஜ் 100 போட்டிங்க அப்படின்னா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா 100/9. ஆன்சர் 1/9%. சரிங்களா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் வச்சு போடலாம். இப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா வச்சும் போடலாம். ஃபார்முலா போட்டிங்கன்னா எப்பவுமே ஃபால்ஸ் வெயிட் வந்து ஆக்சுவல் வெயிட்டை விட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து கெய்னிங் கிடைக்கும். சரிங்களா? இல்லைனா லாஸில் தான் போகும். ஏன்னா ஃபால்ஸ் வெயிட் தப்பான எடையை வந்து அதிகமாக வச்சு விற்கும்போது தான், ஃபால்ஸ் வெயிட்டு அதிகமாக வச்சு விற்கும்பொழுது தான் வந்து அவருக்கு வந்து லாபம் கிடைக்கும். அடுத்ததாக அமித் வந்து ஒரு லேப்டாப்பை வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறாரு மார்க் ப்ரைஸ்லேருந்து. அப்படின்னா இப்போ 28,500 வந்து அந்த பொருளுக்கு வந்து விலை கொடுக்குறாரு. அப்படின்னா அந்த மார்க் ப்ரைஸ் வேலை கேட்குறாங்க. ஸோ 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 20% டிஸ்கவுண்ட்டு. அப்போ 20% விலை கம்மியாக கொடுக்குறாங்க. 20% மதிப்பு என்ன? 1/4. ஸோ 4லேருந்து ஒரு பங்கு கம்மியாக கொடுக்குறாங்க. அப்போது அவருக்கு கிடைச்சது எவ்வளவு? 3 பங்கு கிடச்சிருக்கும். ஸோ 3 பங்குன்றது எவ்வளவு? 28,500 அப்படின்னா நமக்கு 4 பங்கோட மதிப்பு தான் தேவை. சரிங்களா? அப்போ 28,500 வகுத்தல் 3. சரிங்களா? ஒரு பங்கோட மதிப்பு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு ஒரு பங்கோட மதிப்பு கண்டுபிடிங்க. 1 = ஒரு பங்கோட மதிப்பு இங்கே 3x வச்சுக்கலாங்க. 3x மதிப்பு 28,500 அப்படின்னா ஒரு எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 28,500 வகுத்தல் 3. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7 3 21, 5 3 15, சாரி 9 3 27, 9,500 வரும். ஸோ நமக்கு என்ன தேவை? மார்க் ப்ரைஸ்ன்றது எவ்வளவு? 100% வந்துருக்கும். 100% வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா தான் அவருக்கு வந்து 75%ல் வந்து விலை வந்து கிடச்சிருக்கும். அவருக்கு வந்து 75% வந்து அந்த லேப்டாப் வந்து வாங்கியிருப்பா. அப்படி. ஸோ நமக்கு வந்து 4x தான் தேவை. 4x = 4 × 9,500 = 4 10 40,000, 4 2 38,000 வந்து மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 38,000. அடுத்ததாக ஒரு சம் இருக்குது. ஒரு 2 டிஜிட் நம்பர், அந்த நம்பரோடைய ரிவைஸ் டிஜிட், அந்த நம்பர் வந்து இப்போ XYன்னு ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்குது. அதோட டிஜிட் வந்து ரிவைஸ் பண்ணி நம்ம கிடைக்கிற மதிப்பு என்னவாகும்? 99 தான். அது மட்டும் இல்லாமல் அந்த 2 டிஜிட் எக்ஸுக்கும் ஒய்க்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா? 7. அப்படின்னா அந்த 2 டிஜிட் நம்பர் என்ன கேட்குறாங்க? இந்த மாதிரி கணக்கு கேட்கலாம். டேரெக்டாக ஆப்ஷன் வச்சு போயிருங்க. ஃபஸ்ட் என்ன கேட்குறான்? 29 ஃபஸ்ட் ஆப்ஷன், 92. இதை திருப்பி வச்சிங்கன்னா 92. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 11, மிச்சம் 1 10, 121. ஸோ நமக்கு இந்த மாதிரி டிஜிட் ரெண்டையும் சம் எவ்வளோ வரணும்? 99 வரணும். ஆப்ஷன் 1 தப்பு. இதோட தலைகீழ் தான் இதுவும் தப்பு. ஸோ 19 91 தேர்ட் ஆப்ஷன். அடி கொடுத்தீங்க அப்படின்னா 10 110 வரும். இதுவும் தப்பு. ஏன்னா நமக்கு வந்து ஆன்சர் 99 வரணும். ஸோ 81 கூட்டல் 18 கூட்டினீங்க அப்படின்னா 99. ஒரு ஈக்குவேஷன் கரெக்டு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அளவு 8க்கு வித்தியாசம் 7. ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி கணக்குலாம் ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து விட ஈஸியாக கிடச்சிரும். அடுத்ததாக இது சூப்பர் கணக்கு. இந்த கணக்கு வந்து மென்சுரேஷன் கணக்கு. ஒரு பெரிமீட்டர் ஆஃப் ரோம்பஸ் ஹூஸ் டயகனல்ஸ் ஆஃப் லென்த் 6 cm 8 cm. ஒரு ரோம்பஸ்னால் தமிழில் வந்து சாய் சதுரம்னு நினைக்கிறேன். ஒரு சாய் சதுரம் வந்து இருக்குது.
அந்த சாய் சதுரத்தினுடைய மூலைவிட்டங்கள் கொடுத்துட்டாங்க. மூலைவிட்டங்களுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஒன்று 6 சென்டிமீட்டரா, இன்னொன்று வந்து 8 சென்டிமீட்டரா அந்த மூலைவிட்டங்களுடைய மதிப்பு. அப்படின்னா இதனுடைய சுற்றளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க, சுற்றளவு. ஸோ சாய் சதுரத்தினுடைய சுற்றளவு மதிப்பு என்ன, 4a. ஏன்றது என்ன, 4 இன்ட்டு சைடு. சரிங்களா, நமக்கு வந்து மூலைவிட்டங்கள் தான் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, மூலைவிட்டம் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது என்னது, சுற்றளவு தான் தேவை. ஸோ பக்கங்கள் தெரிஞ்சால் தான் சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். அப்போ மூலைவிட்டத்துக்கு பக்கத்துக்கும் ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. சரிங்களா, அது என்ன அப்படின்னா, ஒரு சாய் சதுரத்தினுடைய பக்கங்களுடைய ஸ்கொயர்னுடைய 4 மடங்கு ஈக்குவல் டு அந்த மூலைவிட்டங்கள் வந்து டின்னு எடுத்துக்கிறோம், டயமீட்டர் d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மூலைவிட்டம் கொடுத்து பக்கங்கள் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன, சாய் சதுரத்தில் 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர். ஏன்றது என்ன, சைடு, டின்றது என்ன, மூலைவிட்டம். ஸோ நமக்கு என்ன தேவை, 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு d1 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர் 8 ஸ்கொயர். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இது வந்து பித்தாகரஸ் தேற்றம்ப்பா. 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், 36 கூட்டல் 64 100ன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 100. அப்போ 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 அப்படின்னா a ஸ்கொயரோட மதிப்பு என்ன இருக்கும், 4 அடி கொடுத்தீங்க 2 பக்கம் அப்படின்னா 25. அப்போ ஏவோட மதிப்பு 5 சென்டிமீட்டர். முடிஞ்சா 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு d1 ஸ்கொயர் அப்பான் d2 ஸ்கொயர். இது ரெண்டுலேயும் வேலையை புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த சாய் சதுரத்தினுடைய பக்கத்தினோட மதிப்பு 5 சென்டிமீட்டர் கிடைக்கும். நமக்கு தேவையானது என்ன, பெரிமீட்டர், சுற்றளவு தான் கேட்டிருக்கான். சுற்றளவுனா 4a, சுற்றளவு 4a ஈக்குவல் டு 4 இன்ட்டு 5 20 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா தெரியணுங்க. 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கணக்கு போட முடியும். ரோம்பஸ்னால் சாய் சதுரம் தான் நினைக்கிறேன், சாய் சதுரம்னு நினைக்கிறேன். தப்பாக சொல்லுங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் ரோம்பஸ்க்கு தமிழில் சரியாக தெரியல, பட் சாய் சதுரம் தான் எனக்கு தெரிஞ்சு. தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க. இதுதான் ஃபார்முலா, 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரியலனா அப்படின்னா இந்த கணக்கு போட முடியாதுப்பா, கஷ்டம். அதுக்கடுத்து ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா படுத்தலாம்ப்பா. இந்த ரோம்பஸினுடைய ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. சரிங்களா, மூலைவிட்டங்களுடைய பெருக்களின் பாதி அளவு வந்து அதனுடைய பரப்பளவுக்கு சமம். பரப்பளவு ஃபார்முலா, சுற்றளவுக்கு வந்து பெரிமீட்டர் 4a. அடுத்து பக்கங்கள் கண்டுபிடிக்க, சைடு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா 4a ஸ்கொயர், அதாவது சைடுக்கும் அண்டு மூலைவிட்டம் டயகனலுக்கும் உள்ள தொடர்பு, சைடு அண்ட் டயகனலுக்கு உள்ள தொடர்பு 4a ஸ்கொயர் ஈக்குவல் டு d1 ஸ்கொயர் ப்ளஸ் d2 ஸ்கொயர். சரிங்களா, இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரோம்பஸ் பற்றின கணக்கு ஈஸியாக போட்டுடலாம், சாய் சதுரம் கணக்கு. அடுத்த கணக்கு, ரெண்டு ட்ரெயின் ஈக்குவல் லென்த்தில் இருக்குது. சரிங்களா, ரன்னிங் அட் அ ஸ்பீட் 60 கிலோமீட்டர் அப்புறம் 40 கிலோமீட்டர். அது வந்து ஒன்று அதாவது ஒரே திசையில் சேம் டைரெக்ஷனில் போகும்போதில் அது ஒன்றா கடந்துக்கிற எவ்வளோ நேரம் எடுக்குதா, 50 செகண்ட் எடுக்குது. அப்படின்னா வாட் வில் த டைம் தே டேக் டு கிராஸ் ஈச் அதர் இஃப் தே ரன்னிங் இன் ஆப்போசிட். அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 பேரும் வந்து போனாங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க, வேறு ஒன்றும்லப்பா. ஒரு ட்ரெயின், சரிங்களா, ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரெயின் வந்து இந்த திசையை நோக்கி போகுது. சரிங்களா, 2 ட்ரெயினும் சேம் டைரெக்ஷனில் போகுது. இப்போ இதோட லென்த் வந்து ரெண்டும் சேமாக, இது எக்ஸ் மீட்டர்னால் இது எக்ஸ் மீட்டர். சரிங்களா, இப்போது இது வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, இது வந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்படின்னா இது வந்து இந்த ட்ரெயின் வந்து இந்த ட்ரெயினை கடக்கிறதுக்கு மொத்தம் எவ்வளோ செகண்ட் எடுக்குதா, 50 செகண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க, 50 செகண்ட். அப்படின்னா இந்த ட்ரெயின் ரெண்டும், சரிங்களா, ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் போகும்போது இந்த மாதிரி 50 செகண்ட். அது ரெண்டும் ஒன்றை நோக்கி வரும்பொழுது சேம் டைரெக்ஷனில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 பேர் வந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து கடற்கரைக்கு எவ்வளோ நேரம் எடுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க, வேறு ஒன்றில். ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். சரிங்களா, இந்த ஃபார்முலா நமக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினோட லென்த்து தெரிஞ்சால் தான் அடுத்து வந்து இவங்களுடைய ஸ்பீடு நமக்கு தெரியும். அவங்களோட லென்த்து, அவங்க ட்ரெயினோட ரெண்டு ட்ரெயினோட லென்த்து ஈக்குவல் லென்த்து சொல்லிட்டாங்க. இந்த ட்ரெயினோட லென்த்து தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து டைம் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, இவங்களோட ஸ்பீடு தெரியும்,
லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் படி 1 2மே வந்து சேம் டைரெக்ஷன் போகிறாங்க. சரியா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2x. ஏன்னா இந்த ட்ரெயினோட எக்ஸு, இந்த ட்ரெயினோட மதிப்பு எக்ஸு, நீளம் எக்ஸு, 2x அப்பான் ஸ்பீடு எவ்வளவு நம்ம வந்து ஆமாம் ஸ்பீடு தெரியும், நமக்கு வந்து 2x தான் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் 2x, அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம்ப்பா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 2x டிஸ்டன்ஸ், ஸ்பீடு எவ்வளவு தொகுப்பை என்ன வரும் 60. சேம் டைரெக்ஷன் போகிறனால 60 - 40 20 km/h வேகத்தில் ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் வந்து அதிகமாக கிடக்கும். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன, சேம் டைரெக்ஷனில் போனால் ரெண்டையும் வந்து கழிக்கணும். ஸோ 20 km/h, கிலோமீட்டர் வந்து மீட்டர்/செகண்டை மாற்றணும். அப்போது 5/18 பெருக்கணும் இன்ட்டு 50 செகண்ட் டைம். அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? ஸோ 2 20, ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் போகிறாங்க. சரிங்களா? 60 - 40 அடி கொடுத்தீங்கன்னா 9 10, அடுத்து தான் 5 250. இங்கே அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 அடி தானே 5 5 25 1250 அப்பான் 9 மீட்டர்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு ட்ரெயினோட மதிப்பு. இதே 2 ட்ரெயினோட மதிப்புனா 2x தான் நமக்கு தேவை. டேரெக்டாக 2xல எப்படி வச்சுக்கிறோம்? ஸோ 2x தான் நமக்கு ரெண்டாவது கணக்குலையும் தேவை. ஸோ 2x அடி கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அடித்தீங்கன்னா 10 9 5 5 25. ஸோ 25 00 2500 வகுத்தல் 9 மீட்டர் சொல்லியிருக்கோம். 2 ட்ரெயினுடைய மொத்த லென்த்து 2x மதிப்பு. நமக்கு ரெண்டாவது கணக்கில் என்ன நமக்கு தேவையானது என்ன, ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்தாங்க அப்படின்னா அதோடய ஸ்பீடை வந்து கூட்டணும். ரெண்டாவது டைரெக்ஷன் நமக்கு என்ன தேவை, செகண்ட் ஸ்பீடு ஈக்குவல் டு நமக்கு டைம் தான் தேவை. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடுன்ற ஃபார்முலா போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2500 வகுத்தல் 9 வகுத்தல் ஸ்பீடு எவ்வளவு, இங்கே ஒரு 60 இங்கே ஒரு 40, ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்க அப்படின்னா 60 40 கூட்டணும். ஏன்னா ஒன்றை நோக்கி வரும்பொழுது அதோடய ஸ்பீடு வந்து கூடும் இல்லையா. 100 km/h 100 மீட்டர்/செகண்ட் 5/18 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2500 வகுத்தல் 9 இன்ட்டு 100 இன்ட்டு 5. இங்கே கீழே 18 மேலே போயிடும். அடி கொடுத்தீங்கன்னா 00 அடி 5 இன்ட்டு 2. ஸோ 10 செகண்டில் தான் வந்து கலந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ட்ரெயினுடைய லென்த்து கண்டுபிடிக்கணும். ரெண்டும் சேம் டைரெக்ஷனில் போகிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பீடை வந்து கழிக்கணும். ஆப்போசிட்டில் டைரெக்ஷனில் வந்தாங்க அப்படின்னா 2 ஸ்பீடை வந்து கூட்டணும். ஃபஸ்ட்டு வந்து 2xோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து ஸ்பீடு தெரியும், நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். அப்படின்னா டைம் தான் நமக்கு தேவை. ஸோ அதுத்திங்க அப்படின்னா கடைசியாக கிடைக்கிறது 10 செகண்ட் வந்து கிடைக்கும். அடுத்த கணக்கு 80% of 40 4/5 × 25 எவ்வளோ வந்து கூடன்னு கேட்குறாங்க. 80% of 40 சரிங்களா. இது வந்து இந்த 4/5 × 25 எவ்வளோ கூடன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆடி கொடுத்தீங்க அப்படின்னா 0 அடி ஆயிரும். இதோட மதிப்பு 32. இதோட மதிப்பு எவ்வளவு 5 4 5 20. ஸோ இதோட இது எவ்வளோ கூட இருக்குது +12 வந்து கூட இருக்குது. அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ.